கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை விளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கடகராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம். கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாதம். வடநாட்டுல இதை மகர சங்கராந்தி, நம்ம பொங்கல் சொல்றோம் இல்லையா, அதை வந்து மகர சங்கராந்தி சூரியன் மகரத்துல செஞ்சிருக்கக்கூடிய காலம். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த தை மாதம். உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். உத்தராயணங்கிறது தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்ப காலம். இந்த தை மாதம் 6 மாசம் பகல் பொழுது, 6 மாசம் இரவு பொழுது. இந்த தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரைக்கும் 6 மாசம் பாத்தீங்கன்னா தேவர்களுடைய பகல் பொழுது காலம் ஆரம்பம் இந்த தை மாசம் தான். அதனாலதான் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி, தர்ப்பணம், சிரார்த்தம், படையல், முன்னோர்களுக்கு படையல் போடுவதற்கு மிகச்சிறப்பான நாள். அதே போல பாத்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பசுமாட்டுக்கு மஞ்ச வாழைப்பழம், அகத்தி கீரையும் கொடுக்கறதுக்கு சிறப்பான நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். அதாவது வருஷம் ஃபுல்லா நம்ம குலதெய்வம் போலனா கூட இந்த தை அமாவாசை போய் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள் தை அமாவாசைங்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அதாவது அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு மகாலட்சுமி படம் வச்சு அதுக்கு முன்னாடி நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால அர்ச்சனை செய்வது சிறப்பு. அப்படி இல்லைன்னா பெருமாள் கோயில்ல தாயார் சந்நிதி, மகாலட்சுமி சந்நிதிக்கு சென்று மல்லிகைப்பூ சாத்தி நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் வீட்டிலேயே செல்வ செழிப்பு உண்டாகும். மகாலட்சுமி, அதாவது வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, ஒரு கிரக பிரவேச, வாசல் கால் வைக்கிற இந்த மாதிரியான வீடு சம்பந்தமான புதுசா என்ன செய்யக்கூடிய எல்லா வீடு சம்பந்தமான, அது முக்கியமா மனை கொள்வதற்கு, அதாவது அஸ்திவாரம், கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிகச்சிறப்பான நாள். அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம். அதாவது முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. அனுதினமும் ஆறுமுகன் வழிபாடு ஏற்றத்தை தரும். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் தைப்பூசம், தை மாசம் 18ஆம் நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இந்த சூரியன் உங்க ராசிக்கு இந்த மாதம் 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். பொதுவா 2ஆம் இடத்து அதிபதி 7ல செஞ்சிருப்பது யோகம். திருமணம் கைகூடும், குழந்தை பிறப்பு இருக்கும். அதே போல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், அதாவது வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, கிரக பிரவேசம் பண்றது, இந்த மாதிரியான வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வருமானம் பெருகும். கூட்டு தொழில் சிறப்பாக அமையும். கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திற்கு தேவையான வருமானம் சென்று சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியாக ஒரு நன்மை, அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும், சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக சூரியன் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து, கீர்த்தி ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார் 20ஆம் தேதி வரை. பொதுவா 7ஆம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம். 3ஆம் இடம்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி. 7ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறார்னா எடுத்த முயற்சி அனைத்தும் வெற்றி கிடைக்கும். புதுசா ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் 20ஆம் தேதி வரை. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடியதா இருக்கும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள், அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 12ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்காருன்னா வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, நண்பர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சுப செலவுகளும் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக புதுசா ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, இந்த மாதிரியான அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் சொல்லும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் குரு பார்வையோட இருக்கார். ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்கிறார். பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அதோடைய பலனை பிரம்மாண்டப்படுத்தும், விரிவுபடுத்தும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வகையில நன்மை. 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி 8ல மறையும் போது கெட்டவன் கெட்டரில் கிட்டிடும் ராஜயோகம், விபரீத ராஜயோகம்.
அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபத்தையும் செய்யும். 3ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் 8ல மறைகிறாருன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் புது முயற்சிகளை தவிர்க்கணும். புது முயற்சினா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பத்திரப்பதிவு, ஒப்பந்தம், இந்த மாதிரியான டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரியான வேலைகளை தவிர்க்கணும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள். ஏன்னா புதன் 8ல மறைகிறாரு. அதனால கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு மேல ரெஜிஸ்ட்ரேஷனோ அல்லது டாக்குமெண்டோ அல்லது பத்திரப்பதிவோ எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஜாதகத்துடைய உங்க ராசிக்கு சொல்லக்கூடிய மாதத்துடைய பிற்பகுதி பலன். முன்னாடி செய்யலாம், 20ஆம் தேதிக்கு அப்புறம் செய்யக்கூடாது. அப்ப 20ஆம் தேதிக்கு அப்புறம் நின்ற பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். புதனுடைய அதிதேவதை நின்ற பெருமாள். நின்ற பெருமாளுக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதனுடைய தோஷம் விலகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகன, மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 4க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 22ஆம் தேதி வரை. பொதுவா சுக்கிரன் களத்திர காரகன், சுக்கிரன் களத்திர ஸ்தானத்துல இருக்கார். அப்ப திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை, அதாவது முத குழந்தை 5ஆம் இடம்னா 2வது குழந்தை 7ஆம் இடம். அப்ப 2வது குழந்தை கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, வீட்டிலே நடக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். 4ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்காருன்னா புதுசா வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். 11ஆம் இடத்து அதிபதி 7ல இருக்காரு அப்படிங்கும் பொழுது வாழ்க்கை துணை வழியாக ஒரு நன்மை, ஒரு உதவி, ஒரு பொருள் உதவி, இந்த மாதிரியான வாழ்க்கை துணை வழியாக ஒரு நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 22ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிரனும் 8ஆம் இடத்துல மறைகிறார். குரு பார்வையோட புதனோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். அப்ப 8ஆம் இடத்துல மறைகிறதுனால சுக்கிரனும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு 22ஆம் தேதிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையிலே பெருமாள் கோயில தாயார் சன்னதிக்கு சென்று நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்து அதிபதி 8ல மறைகிறார்னா வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். நிலம் இட சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். மாதத்தோடைய பிற்பகுதி சரியில்லை, மாதத்தோட முற்பகுதி சிறப்பாக இருக்கிறது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களும் செய்யலாம். 11ஆம் இடத்து அதிபதி 8ல இருக்காருன்னா இது ஒரு சிறப்பான நிலை. ஏன் அப்படின்னா குரு பார்க்கிறார். குரு பார்த்தாலே அந்த இடம் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி, சுபத்துவம் அடைகிறது. 11ஆம் இடத்து அதிபதி 8ல இருக்காருன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, ரேஸ், லாட்டரி, இந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாட்டை செய்யும். ஏன்னா ராகு இருக்காருங்க. ராகு எப்பவுமே குறுக்கு வழியை செலக்ட் பண்ணுவார். அப்ப குறுக்கு வழியிலேயும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இது சொல்லும். மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு அது நடக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. இந்த 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்கிறார். 5, 7, 5ஆம் இடங்கிறது முதல் குழந்தை, 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை. அப்ப கண்டிப்பாக குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, அதே போல காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடம் தொழில், 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலே புதிய கிளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு தொழில் சம்பந்தமா இருக்கும். அப்ப செவ்வாய் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார், 7ல உச்சமான பலன்களை. அப்ப இந்த மாசம் செய்யக்கூடிய வழிபாடு, மாதத்துடைய பிற்பகுதியில மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, இந்த 2 வழிபாடு செஞ்சாலே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாசங்கிறது மிகப்பெரிய நன்மைகளையும் செய்யும், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதிலும் குறிப்பா மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதம் பிற்பகுதியில பத்திரப்பதிவு, அதே போல ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன், புதுசா தொடங்கக்கூடிய முயற்சியில வந்து கவனமா இருக்கணும். டாக்குமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனாலும் இந்த வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் கடகராசியார்கள் தை மாசம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.